மன்னராட்சி காலத்திலிருந்தே பாரம்பரியமாக போற்றி வளர்க்கப்பட்ட சேவல் சண்டைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என சண்டைக்கோழி வளர்ப்பவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாக விளங்குவது சேவல் சண்டை. தமிழகத்தில் தஞ்சை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களிலும் வெளிமாநிலங்களிலும் இந்த சேவல் சண்டை பிரபலமானதாகும். ஆனால் சண்டை கோழிகளின் கால்களில் கத்தியை கட்டிவிடுவதால் சேவல்கள் இறப்பு அதிகரிப்பதாக கூறி மிருகவதை தடைச்சட்டத்தின்படி சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தலைமுறையாக சண்டைக்கோழி வளர்ப்பவர்களும் கோழிச்சண்டை பிரியர்களும் பெரும் ஏமாற்றத்திற்கு ஆளாகியுள்ளனர். பொங்கல், வருஷம், சித்திரை ஆண்டு இந்த மாதிரி நல்ல நாட்களில் தான் நாங்கள் இது ஒரு கலையாக தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குது, எப்படி செய்யும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆர்வமாக இதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது மரபு சார்ந்த விளையாட்டு தான். இது பணத்துக்காகவோ இதுக்காகலாம் ஆசைப்படுறதெல்லாம் நாங்கள் எங்களுடைய வளர்ப்பு சேவல் எப்படி சண்டை செய்யுதுங்கிறது தான் பார்க்கணும். தைப்பொங்கல், புத்தாண்டு உள்ளிட்ட ஓரிரு விசேஷ நாட்களை முன்னிட்டு நடத்தப்படும் போட்டிக்காக ஆண்டு முழுவதும் சேவல்களுக்கு பாதாமும் பிஸ்தாவும் கொடுத்து வளர்த்து வருவதாக தெரிவிக்கின்றனர் சண்டைக்கோழி வளர்ப்பவர்கள். சேவல்களின் ஆரோக்கியத்தை பேணி காத்து அவற்றை தங்கள் உயிரினும் மேலாக வளர்த்து வருவதாக கூறும் இவர்கள் சேவல் சண்டைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ இதுங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டு ஒழுங்கான முறையில் இது அடைஞ்சி இருக்குதா, என்ன இருக்குது, சரியாக நல்ல இடத்துல பாதுகாப்பாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூங்கவே போவோம். இந்த கலையை தை மாதம் இதை தடையை நீக்கி திருப்பி இந்த கலையை வளர்க்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. இதை தயவுசெய்து தமிழர் பண்பாட்டு கலாச்சாரத்தை அழிச்சிடாதீங்க. மேலும் வாழ வைக்கிறது உங்களோட தமிழர் அரசோட கையில் தான் இருக்குது. இதை நீங்கள் இதை ஊக்குவிக்கணும். உணவுக்காக நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான கோழிகளை கொள்ள அனுமதிக்கும் அரசு சண்டையில் எப்போதாவது ஓரிரு சேவல் இறப்பதற்காக இப்போட்டிக்கு தடை விதிப்பது கவலையளிப்பதாகவும் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான சேவல் சண்டை அழிந்துவிடாமல் காக்கும் வகையில் அரசு அனுமதியளிக்க வேண்டும் என்பதே சேவல் சண்டை பிரியர்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக பெரம்பலூர் செய்தியாளர் துரைசாமி.